ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம நேயர்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்படிங்கிற மாதிரியான கான்சன்ட்ரேஷன்லேயே போனதுனால போன வாரத்தில் அந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பதில் போட முடியாமலே போயிடுச்சு. அப்போ அதையும் போடாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸ் ரிப்ளைக்கான பதில்களை பார்த்துடலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தது அருண் தயாளன் அப்படின்னு ஒரு ஐயா கொடுத்துருந்தாங்க. ஹை சார், ஐ ஆம் தயாளன் ஃப்ரம் கோயம்புத்தூர். லாஸ்ட் மந்த் ஐ கேம் டு சா யூ. யுவர் ப்ரிடிக்ஷன் அபவுட் மை ஜாதகம் இஸ் அக்யூரேட். ஐ காட் எ கேர்ள் பேபி ஆஸ் யூ செட். தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க ஃபார் யுவர் ப்ரிடிக்ஷன் சார். அடுத்தது பட் நவ் ஐ ஆம் ஸ்கர்ட் அபவுட் மை பேபிஸ் ஹெல்த் சார், பிகாஸ் we have arranged the function for her at that same date. She admitted in the hospital due to respiratory problem. Now she become normal sir. Please tell me about my daughter's health and future. I am very much worried after that. அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் குழந்தையினுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருந்தீங்க. தட் இஸ் 16th March 2017 12:47 PM. பிறந்த ஊர் திருப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதுக்கு லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது மிதுன லக்னா, ராசியாக வந்திருக்கிறது துலாம் ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது சுவாதி நட்சத்திரம். லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னா, லக்னாதிபதி புதன். அந்த புதன் போய் 10ஆம் பாவத்தில் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அவர் நீசன் பெற்ற வீட்டு அதிபதியான குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் வீட்டில் நிற்கிறார். அப்போ புதன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் புதனும் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால லக்னாதிபதி புதன் ஆகி அந்த புதன் ஆட்சி உச்சமாகிறார் பரிவர்த்தனை யோகத்தில். அப்போ லக்னாதிபதி உச்சமாகி நின்னாலே அந்த ஜாதகத்துக்கு ஆயுள் கட்டி இருப்பதோர் லக்கினேசன் இன்சுபர் வர்க்கமேற விருப்புடன் சொச்சமாகி கண்மலாவன் பத்தோன் பார்க்க பொருந்திய தீர்க்க ஆயுள் புகழுடன் செல்வம் உண்டாம் தருந்தனை நிகர்க்கும் கீர்த்தி மானனத் தழைத்து வாழ்வான் அப்படின்னா. அப்போ நல்லபடியாக பிழைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு அப்படின்றது ஆயுசு பலத்தோடு பிழைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வலுவாக உண்டு. அதை இன்னொரு வகையில் கூட சொல்லலாம். ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் 7வது கேந்திரத்தில் சப்தம கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனாலையும் ஆயுள் கட்டி. சரி, ஏன் உடம்பு முடியாமல் போய் அட்மிட் வரைக்கும் போச்சு அப்படின்னா புதன் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அஃப்கோர்ஸ் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார். அதனால் ஆபத்துங்கிறது ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. ஆனால் அவர் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அப்போ நீசம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப வலுவான அமைப்பு. அந்த நீசம் பெற்றவனுடைய புத்தி ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் டப்பாவில் வாசம் போகாதும்பாங்கள்ல. அதனால ஏதாவது ஒரு விதத்தில் அப்படி ஒரு ஸ்லக்கிஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்த அந்த பிரச்சனை தான். அது ஏன் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா 3ஆம் இடம்ங்கிறது மார்புன்னு சொல்லுவாங்க. அப்போ மார்பு கூட்டில் தான் தூக்கி தூக்கி போடணுன்ற மாதிரியான அமைப்பு அந்த ராகு 3ல் நிற்கிறதுங்கிறதுனால, ப்ளஸ் புதன் லக்னாதிபதியாகி அவர் ஜலராசியில் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால சளி அல்லது நீர் கோர்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் தொல்லைகள்லாம் வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த குழந்தைக்கு ஆயுள் பலம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு ஃப்யூச்சர் இன்னும் சிறப்பாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். சரியா? அதனால் தைரியமாக இருங்க. அடுத்தது அசோக் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க தேனியிலேருந்து. ஐயா வணக்கம், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சந்திராஷ்டமம்னு டிவியில் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னங்க ஐயா, தயவு செய்து சொல்லுங்க ஐயா, எனக்கு பிறந்த நேரம் அப்படின்னு கொடுத்து 1988ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறீங்க. ஜூலை மாதம் 31ஆம் தேதி 8:10 AM, அதாவது காலையில் நேரத்தில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. பிறந்த ஊர் தேனியில். சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ராசிக்கு கோச்சார சந்திரன்கிறது நம்ம எப்போ பார்க்குறோமோ அந்த டைமில் ஒரிஜினல் பொசிஷன் சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுங்கிறது இது அந்த சந்திரன் 8ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் போய் 8ஆம் இடத்துல நின்னார்னா அதுக்கு பேர் சந்திராஷ்டமம். அஷ்டமம்னா 8, சந்திராஷ்டமம்னா சந்திரன் 8ல் போய் நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களுடைய நட்சத்திரம் அதில் ராசி கும்பராசி. அப்போ கும்பராசிங்கிறதுனால சந்திரன் கன்னிக்குள்ளே போகிறப்பெல்லாம் எந்தெந்த ஒவ்வொரு மாதமும் அவர் கன்னிக்குள்ளே போயிட்டு தான் வருவார். ஸோ கன்னியில் சந்திரன் வர்றப்பெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேலை செய்யும். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அந்த சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும். சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் விடும். அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் பண்ணும். உத்திரம், அஸ்தம், சித்திரை 2 பாதம் வரைக்கும் இருக்கும். 3ஆம் பாதம் வரையில் விட்டு போயிடும். 2.25 நாளைக்கு அது இருக்கும். அப்போது எந்த ஒரு ராசிக்குமே கோச்சார சந்திரன் 8வது வீட்டில் வர்றார் அப்படின்னா அது சந்திராஷ்டமம் அப்படின்னு அர்த்தம். சந்திராஷ்டமம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
சந்திராஷ்டமம் அலைச்சலை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஒன்று, ஒரு வேளை டக்குன்னு முடியாமல் கொஞ்சம் இழுக்கும். இன்னொன்று வந்து சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு அந்த சூதாடுறது, நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பிரமாதமான வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் உண்டு. அது உண்மையும் கூட. ஸோ அந்த வகையில் வந்து சந்திராஷ்டமம்ங்கிறது எல்லாத்துக்கும் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஒரு சிலருக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சந்திராஷ்டமில் புது காரியங்கள் எதுவும் செய்ய ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக வந்து திருமணம், சடங்கு, சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரையில் சந்திராஷ்டமம் இல்லாத நாள் பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரியா? இப்போ நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சந்திராஷ்டமத்துக்கு. அடுத்தது வந்து ரங்கராஜன் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ஆன் ரெட்ராகேட் ஆஃப் பிளானட்ஸ் சார். Although I am attending astrology classes for the past 3 months, none of my lecturers spoke about this major phenomenon. I will share this information with my classmates அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதை தனியாக ஒரு வீடியோவாகவே போடணுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இதுலேயே சேர்ந்து வந்துருச்சு. பரவாயில்ல, சேர்த்து சொல்லிடலாமா? அதாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கள்லாம் ஒன்றும் விவரம் புரியாதவங்கன்னு நான் மட்டும் ரொம்ப விவரமான ஆள்னு அர்த்தம் கிடையாது. அப்படி இல்லை, அவங்க கவனிக்காமல் இருக்கலாம், அவ்வளோதான் விஷயம். அதாவது எத்தனை விஷயத்தில் தான் கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அகலிகை வந்து கல்லா போயிட்டா. கல்லா போனதுக்கப்புறம் ராமபிரானுடைய கால் துகள் கதுவை அவர் வந்து திருப்பியும் பொண்ணாகி அப்புறம் போய் இந்த முனிவரோட கணவரோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இது தெரியும் உங்களுக்கு. அகலிகையும் முனிவரும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திரன் வர்றான். இந்திரன் வந்து சேவலை போல் கூவுறான். கூவுனதுமே சரி பொழுது விடிஞ்சிருச்சு போல இருக்குது, நம்ம போய் ஆற்றுல குளிச்சுட்டு தினசரி கடமைகளை செய்யலான்னு முனிவர் எந்திரிக்கிறார். அவர் வாட்டுக்கு கிளம்பி ஆற்றுக்கு போயிடுறார். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். இவர் முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க, எத்தனையோ தவமெல்லாம் செஞ்சுருப்பார், பெரிய தவ சிரேஷ்டர். அப்போ அவருக்கு தெரியாதா கூவுறது வந்து சேவல் தான் கூவுதா ஒரிஜினலாக, இல்லை டூப்ளிகேட்டாக இந்திரன் கூவுறானா, இல்லை வேறு என்னமோ வந்து இது ஃபேக்காக நடக்குதா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா அப்படின்னா தெரியாது. எப்படின்னா, ஒரு கணக்குவாத்தியார் இருக்கார் பள்ளிக்கூடத்தில். அவருக்கு வந்து அல்ஜீப்ராலேருந்து, லாகுலேருந்து, ஜாமெண்ட்ரியிலேருந்து, கிராஃப்லேருந்து எல்லா கணக்குமே தெரியும். ஆனால் கடைவீதியில் போய் வாழைப்பழம் வாங்கிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாரு, அவன் 40 ரூபாய்க்கு வாழைப்பழம் கொடுக்குறான்னா பாக்கி 60 ரூபா அப்படிங்கிறத அவன் திணறான்னா அவர் எடுத்து சொல்கிறார். அப்படின்னாக்க உடனே அதுக்கு அல்ஜீப்ரா போட்டு கிராஃப் எல்லாம் போட்டு அதுக்கு லாகிரதமெல்லாம் இதை யூஸ் பண்ணி டேபிள்லாம் வச்சு இப்படி இல்லாமல் பார்க்குறாரு. ஒன்றும் கிடையாது, சும்மா சாதாரணமாக தெரிஞ்சதை அதை அப்படி எடுத்து பார்க்குறாரு. அப்படின்னா அந்த இடத்துல அவருடைய கவனம் பூரா எந்த இடத்துல இருக்கும்? வாழைப்பழம் வாங்கணும், அது நல்ல பழம் வாங்கிட்டு போனாலே வீட்டுக்காரி கத்துவான், நீ என்னையா பழம் வாங்கியிருக்க, வாழைப்பழம் கூட வாங்க தெரியல உங்கள் அப்பையும், இப்போ எங்கள் அப்பையும் ஒன்றையா எனக்கு வந்து ஒன்றையா வாங்கி கொடுத்தியான் பாரு அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் பேசுவாங்க. அதனால் இவர்கிட்ட இந்த வெண்டிக்காய் வாங்குறப்ப தான் சொல்லுவாங்க. பொண்டாட்டி அதாவது ஒடிச்சோம்னா மார்க்கெட்டில் காய்கறி கத்துவான், வீட்டில் ஒடிக்காமல் கொண்டு போனோம்னாக்க இதை கூட ஒடிச்சு பார்க்குறது இல்லையான்னு வீட்டுக்காரி கத்துவா. அதனால் நடுவழியில் நின்று ஒடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வாங்க ஜோக்கில். அது மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் எல்லாராலையும் எல்லா சமயத்துலையும் வைக்க முடியாது. அதனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ப்ரொஃபஸர்ஸ் வந்து நிச்சயமாக மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருப்பாங்க. எப்பயுமே ஆசிரியர்களை சந்தேகப்படக்கூடாது. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னா வள்ளுவர் சொன்னதில் அருமையான குரல் அது. அதனால் ஒரு விஷயத்தை அவங்க பெர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே சந்தேகமே படக்கூடாது. குருங்கிறது என்றைக்குமே குரு தான். ஸோ அந்த வகையில் இந்த ரெட்ராகேஷன் அப்படிங்கிறது வந்து மேபி அவங்க அதை கவனிச்சிருந்தாங்கன்னா அது சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா, நீங்கள் அந்த விவரத்தை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து வாத்தியாரை குறையே சொல்லக்கூடாது, நல்ல விதமாக படிங்க, நல்லபடியாக வாங்க. நன்றி ரங்கராஜன் ஏ. அடுத்தது வந்து அபிஸ் டிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹை சார், ஹவு ஷுட் வி ப்ரிடிக்ட் கோச்சார பலன் பை லக்னம் ஆர் ராசி? சம் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் சேயிங் that we should see palan by lagnam. It's confusing sir, can you explain if correctly? Thank you அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அதாவது சார், கோச்சார பலன்கள் அப்படிங்கிறதே வந்து ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ராசி. சந்திரனுடைய இருப்பு எதுவோ அதிலிருந்து எடுத்துக்கிறது தான், அதான் மூன் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வெளிநாடுகளில் சன் சைன் அப்படின்னு சொல்லி சூரியன் உட்காந்துருக்க ராசி எதுவோ அதிலிருந்து ராசி பலன் சொல்லிட்டு வருவாங்க. அப்படி ஒரு கருத்து உண்டு. ஆனால் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது எதுவோ அதுதான் ராசி. அதுக்கு தான் ராசி பலன் பார்க்குறது, அதாவது கோச்சாரத்தில் கிரகப்பெயர்ச்சிகள் சம்மந்தமாக பார்க்குறது எல்லாமே இதில் தான் பார்க்கணும், இதில் ராசியை வச்சு தான் பார்க்கணும். அப்போ லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடாதா அப்படின்னா லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடாது. என்ன காரணம்னா லக்னம் வந்து தசாவுக்கும் புத்திக்கும் தான் அதை எடுத்துக்கணும். இது வந்து மேட்ச் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது என்னென்னா
லக்னத்துக்கு சொல்கிறத விட ராசிக்கு சொல்லலாம், ராசிக்கு சொல்கிறத விட லக்னத்துக்கு சொல்லலாம்னு நம்மளாக ஒரு முடிவு பண்ணக்கூடாது. அவங்க ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது லக்னம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க தோன்றக்கூடிய அந்த டைம், பிறந்த டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது பிறந்த டைம் அப்படிங்கிறது முதல் உள்மூச்சு எடுக்கிற டைம். பஞ்சபூதங்களில் காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பூதம் மட்டும் அறிமுகமாகாமல் இருக்கும் குழந்தைக்கு, பாக்கி எல்லாமே கிடைக்கும் வயிற்றில் இருக்கல. இந்த காற்றுங்கிறது அறிமுகமாகிறதே அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான். அப்போது தன்னுடைய தாயினுடைய சுவாசத்தில் இருந்து தன்னுடைய சொந்த சுவாசத்துக்கு அந்த குழந்தை மாறுறது, அதாவது முதல் உள்மூச்சு எடுக்கிறது தான் பிறந்த நேரம்பாங்க. தலை வந்ததா, கால் வந்ததா, மேல் வந்ததா, ஆள் வந்ததான்னுக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தனி. அப்போ அந்த முதல் உள்மூச்சு எடுக்கக்கூடிய அந்த டைம் வந்து குழந்தையினுடைய பிறந்த நேரம். சரி, அந்த பிறந்த நேரத்தில் நம்ம ஜாதகம் கணிச்சு லக்னம்னு எடுத்துக்கிறோம்ல, அப்போ தசையும் புத்தியும் பார்க்குறப்ப இந்த தசை இந்த புத்தி இந்த லக்னத்துக்கு சுபரா பாவரா? சரி, அப்போ சுபராக இருக்கார், அப்போ சுப பலன், அதாவது நல்ல நேரம் நடந்துட்டுருக்குது. நல்ல நேரம்னா இப்போ குரு தசை வந்து 16 வருஷம் நடக்கும். 16 வருஷமும் நல்ல நேரமாகவே நடந்துகிட்டு இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, அதுலேயும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, புத்தி அளவுக்கு எடுத்துட்டோம். இதில் திசையிலேயே பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. புத்திக்கு அப்புறம் அந்தரம், அப்புறம் சூட்சுமாந்தரம், பிராணாந்தரம் அப்படின்னு அப்படி அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம். நம்ம தசையும் புத்தியோடு நிறுத்திக்கங்க. இந்த தசா புத்தியோட இந்த கோச்சாரத்தை மேட்ச் பண்ணலாம். அதாவது குருவும் சனியும் அல்லது ராகு அல்லது சந்திரன் சாதகமான ஒரு சூழ்நிலையில் இவங்க ராசிக்கு வர்றப்ப, ஆல்ரெடி இவங்க லக்னத்துக்கு வந்து பாசிட்டிவான தசாபுத்தி நடந்துட்டுருக்கப்ப, அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறப்ப பாசிட்டிவான பலன். அப்போ எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் அடுத்த 50 வருஷத்துக்கு, 20 வருஷத்துக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு மிக உன்னதமான யோக பலன்களையோ அல்லது மிக கடுமையான பலன்களையோ செஞ்சிடலாம். அப்போ அந்த முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அந்த டிசைடிங் டைம் அப்படிங்கிறது வந்து தசாபுத்தி படி இதில் லக்னப்படியும் இந்த பக்கம் ராசிப்படி கோச்சாரப்படியும் எடுத்து இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறப்ப ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் கோச்சார பலன்கள்ங்கிறது ராசிக்கு, தசாபுத்தி பலன்கள்ங்கிறது லக்னத்துக்கு. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் அதாவது எல்லா துறைகள்லேயும் புதுமைகள் வருது இல்லையா, அந்த வகையில் ஒரு சில ஜோசியர்கள் வந்து லக்னத்துக்கு சொல்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் சேயிங் தட் வி ஷுட் சி பலன் பை லக்னம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம், தப்பு இல்லை, அவங்க சொல்லட்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றான். அவங்களுக்கு சரியாக வருதுங்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க அதை ஃபாலோ பண்ணட்டும். ஆனால் கோச்சாரம்ங்கிறது ராசிக்கும், தசாபுத்திங்கிறது லக்னத்துக்கும், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பலன் எடுக்கிறது ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். சரியா? அதே மாதிரி அடுத்தது வந்து சின்னராஜு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. என் பேர்லேயே வந்துட்டீங்க. அதாவது ராஜபாளையத்திலிருந்து 1986ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 1:10 AM பிறந்தது ராஜபாளையத்தில். இதில் நீங்கள் கொடுத்துருந்தது என்னென்னா கேள்வி, எனக்கு ராகு திசை ஆரம்பித்திருப்பதாக படித்தேன். சரி, இந்த திசை எப்படி இருக்கும்? உங்களுக்கான ராகு தசைங்கிறது யோக தசை சார். ஏன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு நிற்கிறார். கூறும் 6ஆம் இடத்தில் கொடியகோள் நிற்க அந்த மாறி ஒன்னோன் பாக்கியம் மறுவிடில் தனவானாவான், சீரிய சத்ரு தன்னை ஜெயம் ஜெய்யும் தீரனாவான், பாரினில் கௌசிகந்தான் பகர்ந்தனன் மூத்தோர் தவத்தால் அப்படின்றான். கௌசிக சிந்தாமணியில் 6ஆம் பாவத்தில் பாவகிரகங்கள் நிற்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க. 6ல் மேஷத்தில் ராகு நிற்கிறார். மேசராகு யோகத்தை செய்வார். ஆமேடம் மிருது சுரா நண்டு கன்னி 5 இடத்தில் கருநாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜ யோகம் பொருந்துருவான்னா அந்த ராகுவை பற்றி சொல்லலை. மறுபடியும் அந்த ராகுவே எடுத்துங்க. அந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்துல மேஷத்தில் நிற்கிறார். வாம மாமுடி மேல் ஐஸ்வர்யவான் நின்றோங்க மதிகோணத்திலிருக்குரு வாதாயம் வாழ காமமணி மாளிகையில் வானோர் போற்றும் கடவுளருள் கேந்திரத்தை சுகித்து வாழ சோமனது தைரியத்தை ஞான யோகி சுத்த குருவுடன் கூடி கலந்து நின்றால் பூமகள் பாலகனாய் கருணை மானாய் புண்ணியனாய் திண்ணியனாய் பொருந்தி வாழ்வன் கண்டீரன். நான் பேரோடையும் புகழோடையும் சொத்தோடையும் ஜோகத்தோடையும் பிழைப்பான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த வகையில் வந்து ராகு தசை பாசிட்டிவான தசை. இந்த திசை எப்படி இருக்கும்? பொருளாதாரத்தில் மிகச்சி உன்னதமான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வந்துடும். அதே மாதிரி பேரு புகழ் சம்பாதிக்கக்கூடிய விதத்துலையும், சொத்து சுகம் சம்பாதிக்கக்கூடிய விதத்துலையும், இடம் விட்டு இடம் மாறி போய் ஜெயிக்கக்கூடிய விதத்துலையும் இருப்பீங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ராகு தசை. என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும்? அது ஜோசியம்னாலே பரிகாரம் பண்ணால் தான் ஜோசியம்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, நல்ல பரிகாரம் ஒன்றும் வேணாம். எல்லா சாமியும் எப்பயும் போல் கும்பிடுங்க, போதுமானது. ராகு இன் கேது நட்சத்திரா அண்ட் கேது இன் ராகு நட்சத்திரா. இது தோஷமா? தோஷம் கிடையாது, நட்சத்திர பரிவர்த்தனை தான். 12ல் கேது இருக்கிறது கடைசி பிறப்பு இல்லையா, அதனால் அந்த தோஷம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இடம் விட்டு இடம் மாறி போய் உட்காந்து நீங்கள் தொழிலையும் பொருளாதாரத்துலேயும் சோசியல் ஸ்டேட்டஸ்லையும் ஜெயிப்பீங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதனால் இதை பொறுத்து கவலைப்பட வேண்டாம். திருமணம் இன்னும் ஆகவில்லை, கவலைப்படாதீங்க. ராகு தசையில் நல்ல திருமணமும் அமைதியான குடும்ப வாழ்க்கையும் கிடைக்கும். ஐயா, சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுது நிறைவேறும்? நல்லபடியாக நிறைவேறும். ஆனால் அதை நம்ம இப்படியே பேசிகிட்டே போனோம்னா உங்களுக்கு மட்டுமே பேசுகிற மாதிரி இருக்கும். தொழிலும் முன்னேற்றம் இல்லை. கடந்த 4 வருடங்களாக இது ராகு கேது நட்சத்திர பரிவர்த்தனையாளா? எனக்கு அதிர்ஷ்ட கிரகம் சார். ஐ எம் யுவர் ஃபாலோவர் அண்ட் பிக் ஃபேன். ப்ளீஸ் ஆன்சர் மை கொஷின் சார். ஐ லவ் யுவர் தமிழ் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. என்னுடைய தமிழ் இல்லை, நம்முடைய தமிழ். சரி, ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ராகு தசை இப்போ தான் என்ட்ராயிருக்கு. 2017 மார்ச் மாதம் என்ட்ராயிருக்கு. ஸோ ராகு தசையில் சனி அந்தரத்துக்கு அப்புறம், ராகு தசை ராகுதி சனி அந்தரத்துக்கு அப்புறம், தட் இஸ் 2018 May onwards, there is a brightful future is awaiting for you and you will be succeed with your own business அப்படின்னே சொல்கிறேன். முதல்ல நீங்கள் வேலையில் தான் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். இடம் விட்டு இடம் மாதிரி வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். போய் உட்காருங்க. நீங்கள் சொத்து வாங்குறதுக்கெல்லாம் பலவிதமான யோக பாக்கியங்கள் இருக்குது. நிறைய சொல்லிட்டு போகலாம் உங்களுக்கான யோக பாக்கியத்தை. அதனால் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அ ப்ராப்ளம். வெரி டெஃபினெட்லி யுவர் லைஃப் வில் பி த வெரி மீனிங்ஃபுல் லைஃப் அண்ட் யூ வில் பி சக்சீட் இன் த எஸ்பெஷலி இந்த ராகு தசா. நத்திங் டு வரி. நன்றி சின்னராஜு. அதே மாதிரி செல்லத்தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் அண்ணா, நான் உங்கள் ரசிகர்களில் ஒருவன். நான் 1988 நவம்பர் 8ஆம் தேதி 12:45 AM தஞ்சாவூரில் பிறந்துள்ளேன். என் தந்தை சிறுவயதிலேயே தவறிவிட்டார். நான் தற்போது துபாயில் பணிபுரிகிறேன். எனக்கென்று ஏதும் நான் செய்து கொள்ளவில்லை. ஆனால் என் குடும்ப சூழல் என்னை கடன் வியாபித்து விட்டது. நான் வாழ்ந்த 29 வருட காலங்களில் 11 வருட காலங்கள் கடன் அடைப்பதும் வாங்குவதுமாக சென்று விட்டது. எனினும் கடன் வளர்ந்துள்ளதை தவிர குறையவில்லை. கடனால் பட்ட கஷ்டமும் அவமானங்களும் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அது மட்டுமின்றி எனது சொந்தங்களை விட எனக்கு அதிகம் உதவிய நண்பர்களையும் கடனால் கஷ்டப்படுத்தி விட்டேன் என்பதை மன இறுக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவையெல்லாம் என் கர்ம வினைகள் என்று உங்களின் கர்மா வீடியோ பதிவை கண்டு தெளிந்தேன். ஆனால் அண்ணா, இந்த கடன் என்னை விட்டு நீங்குமா? கடன் இல்லாமல் என் வாழ்நாளில் இதுவரை வாழ முடியவில்லை. இனியாவது வாழ முடியும் என்றால் அது எப்பொழுது? தங்கள் பதிவிற்காக கண்ணீருடன் காத்திருக்கும் உங்கள் அன்பு தம்பி, நன்றி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க செல்லத்தம்பி. ஆக்சுவலாக விடம் கொண்ட மீனை போலும் வெந்தழல் மெழுகு போலும் படம் கொண்ட பாம்பின் வாயில் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமபானம் செருக்கட துற்ற போது கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படின்றான். அதனால் கலங்கினாராம். உங்களுக்கு தனகாரகன், அதாவது சிம்ம லக்னம், துலாராசி, சித்திர நட்சத்திரம். தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவனுடைய தசை. இந்த குரு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியவரே குரு. அவர் போய் 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். 2 விதமாக இது பிரச்சனையாகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தனகாரகன் குரு வக்ரமாகி நிற்கக்கூடாது. அவர் போய் வக்ரமாகி நிற்கிறார், ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, குரு 10ல் தனித்து நிற்கக்கூடாது. ஆனால் அவர் தனித்து நிற்கிறார். அந்தணன் தனித்து நிற்கல அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கல அவதிகள் மெத்த உண்டுங்கிறான். அப்போது இந்த குரு தசை தான் உங்களுக்கு கடன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை முழுமையாக ஆக்குப்பை பண்ணி நிற்கிது. என்ன காரணம்னா, நீங்கள் பிறந்தது 2 வருஷம் 8 மாதம் செவ்வாய் தசையில், மொரார்லஸ் 3 வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 18 வருஷம் ராகு தசை. 18 3 21 வயசில் ஆரம்பித்து 31 37 வயசு வர வரைக்கும் உங்களுக்கு கடன் இருக்கும். குரு தசை முடிகிற வரைக்கும். தட் இஸ் 2025 ஆகஸ்ட் 7th வரைக்கும் இருக்கும். 2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் துப்புரவாக கடன் இருக்காது. பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவீங்க. சொத்து பத்து வாங்குறதுக்கான யோக பாக்கியமும் வலுவாக உண்டு. நிச்சயமாக நீங்கள் கடனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. கடைங்காரனாக போய் சேர்றதுக்கான அமைப்பு இல்லை. உங்களுடைய உழைப்பின் 16 வருஷ குருதசை வீணடிக்கப்படணுங்கிறதான் விதி. 5க்கு அதிபதி 10ல் போய் தனிமையில் நிற்கிறதுங்கிறதுனாலையும் ரெட்ராகேடாகி நிற்கிறது. நல்ல வேலை ரெட்ராகேடான வக்ரமாகி நிற்கிறதுங்கிறதுனால இடம் விட்டு இடம் மாறி ஊர் விட்டு ஊர் மாறி வெளியூரில் போய் உட்காந்து வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணுறீங்க. அதாவது கடன் அடைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது சப்போஸ் வக்ரம் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா வேலையும் அமையாது, தொழிலும் அமையாது, பொருளாதார கஷ்டமும் தீராதுங்கிற மாதிரி போயிடும். ஆனால் இது அப்படி இல்லை. உங்களுடைய பள்ளம் பெரிய பள்ளம். ஜேசிபியை விட்டு வாரி இருப்பீங்க. அத்தந்தண்டி கடன் பள்ளம். அதிலேருந்து மேலே வந்துடலாம். கவலைப்பட வேண்டியதில்லை. கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆயிரும் உங்கள் கடன். அப்போ கடன் எப்போ முடியும்? 2025 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் அண்டர் த கண்ட்ரோல். இனி அவமானம் வர்றதுக்கான வாய்ப்பு 100% இல்லை. ஏன்னா குருதசையில் இப்போ கேது ஊற்றி நடந்துட்டுருக்கு. கேது லக்னத்திலேயே உட்காந்துருக்கிறார். ஸோ தொழில் ஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு இன்னும் ரீசெண்டாக மாறப்போகுது சார். ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம், 2017 ஜூன் 19க்கு அப்புறம்
கம்பெனியே வந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு சின்ன இடமாற்றத்தை கொடுப்பாங்க. இட் ஷுட் பி த வெரி பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம், கடன் தீர்ந்துடும் சார், தைரியமாக இருங்க. நன்றி செல்லத்தம்பி. நம்ம வந்து வீடியோ வந்து மிகுந்த நேரமாக போடுறதில்ல, வந்து எல்லாரும் வேலையை விட்டுட்டு உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதனால் இந்த வீடியோவை, இந்த கமெண்ட்ஸ் ரிப்ளையை இதோட நிப்பாட்டுவோம். திருப்பியும் அடுத்த வீடியோவில் மறுபடியும் கமெண்ட்ஸ் ரிப்ளை போடுறேன். அப்போ நமது நேயர்கள் ஆள் போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். இந்த நவகிரகத்தை வந்து சுற்றுறோம் இல்லையா, சுற்றுறதுக்கு அந்த மேடையில் அமைச்சு அந்த கிரகங்களை வச்சுருக்காங்க இல்லையா, அதை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய அறிவியல் தத்துவமே இருக்குது. இதை எப்படி அமைச்சிருக்காங்க, எப்படி நம்ம சுற்றி வர்றோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்.